அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா கன்வல்யூஷன் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி எப்படி எல்டிஏ சிஸ்டம் அனலைஸ் பண்றது. கன்வல்யூஷன் இன்டெக்ரல் கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம். அதே போல கன்வல்யூஷன் இன்டெக்ரல் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு பார்த்தோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் எக்ஸ் ஆஃப்டையும் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தா ஹவு டு அனலைஸ் த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு ஹவு டு அனலைஸ் த எல்டிஏ சிஸ்டம் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு எல்டிஏ ரெப்ரசன்டேஷன் பண்ணலான்ட்டு. ஒரு எல்டிஏ சிஸ்டம் எடுத்துக்கிட்டா அதோட இன்புட் எக்ஸ் ஆஃப் டி அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் டின்னு நமக்கு தெரியும். ஸோ அதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இதை வேற மாதிரி எழுதலாம். இது எப்படின்னா summation n 0 to n kn differentiation of n y of t divided by dt whole power n is equal to summation அப்புறம் இந்த இடத்துல n இது வந்து mன்னு எடுத்துக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு m வச்சுக்கோங்க. m 0 to m bm d power m x of t divided by dt whole power m. இதுதான் vectorial representation of the differential equation. For example order n வந்து 2, அதே போல m 2 வச்சுக்கிட்டா நமக்கு differential equation எப்படி கிடைக்கும்னா a2 d square y of t by dt square plus a1 dy of t by dt plus a0 y of t is equal to dt d square x of t by dt square plus b1 dx of t divided by dt plus b0 x of t நமக்கு கிடைக்கும். ஜெனரலா நம்ம வந்து இப்போ வந்து கிளாசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். இந்த கிளாசிக்கல் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, டைரக்டா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் அனலைஸ் பண்ண போறோம். வித்தவுட் யூசிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைரக்டா அனலைஸ் பண்ண போறோம். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஜென்ரலா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம்னா அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒய் ஆஃப் டி, அது வந்து டோட்டல் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் அனலைஸ் பண்ணும், அதே போல நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ்னா ஒய் எஃப் ஆஃப் டி, நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா ஒய் என் ஆஃப் டி, அது ரெப்ரசன்டேஷன் அது. இப்போ ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா நமக்கு வந்து the system response occurred depend on the only input signal x of t. initial condition வந்து 0ன்னு வச்சுக்கணும். initial condition 0வா இருக்கும்போது that input x of t ஓட input x of t மட்டும் வச்சு அனலைஸ் பண்றதுக்கு நம்ம இங்க வந்து ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ். இதே நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா இந்த இடத்துல இன்புட் வந்து 0ன்னு இருக்கும், ஒன்லி இனிஷியல் கண்டிஷன் வச்சு மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். இதுதான் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஸோ நமக்கு ரெண்டு ரெஸ்பான்ஸ், ஒன்று வந்து ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா இன்புட்டை வந்து 0ன்னு வச்சுக்கிட்டு ஒன்லி இனிஷியல் கண்டிஷன் வச்சு அனலைஸ் பண்றது. ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ்னா இனிஷியல் கண்டிஷன் 0ன்னு வச்சுட்டு ஒன்லி இன்புட்டை வச்சு மட்டும் அனலைஸ் பண்றது. நம்ம ஃபோர்ஸ் ஜென்ரலா பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ்ல நம்ம ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ்ல எப்படி ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்வல் டு homogeneous response and particular solution ரெண்டு கிடைக்கும். இது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன், இந்த டைம் வந்து homogeneous solution. ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் இடத்துல. நம்ம ஒரு பேசிக் டிஃபரன்ஷியல் ஒரு சிஸ்டத்தை வச்சு எல்டிஏ சிஸ்டத்தை வச்சு நம்ம வந்து சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிப்போம். வாங்க ப்ராப்ளத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. டிட்டர்மைன் த அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் ரெப்ரசன்டட் பை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d square y of t by dt square plus by 5 dy of t by dt plus 4 y of t is equal to x of t with initial condition dy of t by dt at t is equal to 0 வந்து -1, y of t at t is equal to 0 வந்து 0 and input x of t is equal to u of t னா இந்த இடத்துல யூனிட் ஸ்டெப் சிக்னல். இப்போ நம்ம
இதை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பார்த்தோம்னா d square y of t by dt square plus 5 dy of t by dt plus 4y of t is equal to என்னன்னா ஓகேனா 0 is equal to x of t is equal to x of t. இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். இப்போ இன்புட்ஸ் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் x of t வந்து நமக்கு வந்து என்னன்னா u of t. ஆல்ரெடி நமக்கு u of t ஓட டெஃபினிஷன் தெரியும். u of t ஓட டெஃபினிஷன் தெரியும். u of t ஓட டெஃபினிஷன் பார்த்தோம்னா u of t is equal to 1 for t is greater than or equal to 0, 0 for t less than 0. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இனிஷியல் கண்டிஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா dy of t by dt at t is equal to 0. இப்படினாலும் இதை இப்படி எழுதிக்கலாம் dy of 0 divided by dt or else இதை இப்படி எழுதிக்கலாம் y dash of 0 எழுதிக்கலாம். அப்போ வந்து நமக்கு -1. அதே போல y of t at t is equal to 0 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம y of 0 எழுதிக்கலாம். இது 0. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெஸ்பான்ஸ் y of t is equal to natural response plus forced response. Natural response plus forced response. பார்த்தோம்னா இப்போ y of t எப்படி எழுதிக்கலாம் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா y n of t plus y f of t. அதுபோல இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் போகும். ஃபர்ஸ்ட் என்னன்னா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க போறேன். நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் போனோம்னா இது y n of t. பாருங்க நமக்கு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் போகும்போது நம்ம என்ன பண்ணணும் ஒன்லி the solution depend on the initial condition inputs going to 0. input என்ன பண்ணணும் 0 பண்ணணும். அப்ப நமக்கு பாருங்க d square y of t by dt square plus 5 dy of t by dt plus y of t is equal to 0 னு வரும். இது வந்து நார்மல் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நம்ம இதை ஹோமோஜினியஸ் ஃபார்மேட் பண்ணி நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதை நார்மலா என்ன பண்ணிக்கலாம்னா m ஸ்கொயர் பிளஸ் 5m பிளஸ் 4y பிளஸ் 4 is equal to 0 னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0 வச்சு எழுதும்போது இப்போ எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 4 வரும். ஆட் பண்ணீங்கன்னா 5. அப்போ இது வந்து m plus 1 m plus 4 வரும். அப்போ நமக்கு 0. அப்போ இதுல இருந்து m வந்து -1 அண்ட் -4 வரும். இதுல இருந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரியல் கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இதில் y n of t is equal to என்னன்னு எழுதிக்கலாம்னா கான்ஸ்டன்ட் 1 the e power minus e plus கான்ஸ்டன்ட் 2 e power minus 4t னு நம்ம எழுதிக்கலாம். இது ஆல்ரெடி நமக்கு லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். கொஞ்சம் லைட்டா நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் லைட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கண்டிஷன் வந்து இது வருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை காமனா ஒரு சின்ன வீடியோவா போடுறேன். அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு இனிஷியல் கண்டிஷன் வச்சு மட்டும் போடணும். இப்போ இனிஷியல் கண்டிஷன் பாருங்க y dash of 0 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -1 and y of 0 வந்து 0 னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் y of 0 னு பாருங்க. இப்போ y of 0 எடுங்க. அப்போ y of 0னா t க்கு பதிலா 0 போடணும். வந்தீங்கன்னா y of 0 ஜெனரல் ஈக்குவேஷன்ல வரும். அப்போ என்னன்னா e power 0
1 தான் வரும். அப்போ c1 plus c2. அதே போல இப்போ y dash, அப்போ y dash வேணும். இப்போ y dashனா நமக்கு என்னன்னா dy of t by dt. அப்போ நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சோம்னா இதை ஒரு டைம் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை t with respect to t வச்சு. அப்போ e power at க்கு டிஃபரன்சியேஷன் பண்ணா e power at into a, அப்போ மைனஸ் c1 e power minus t வரும். பிளஸ் செகண்ட் டைம் வந்து மைனஸ் 4 c2 e power minus 14 வரும். டைரக்டா டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டேன். இப்போ டீக்கு பதிலாக இது வந்து y dash of 0 வேணும். டீக்கு பதிலாக 0 போடணும். போட்டோம்னா மைனஸ் c1 dt வரும். மைனஸ் c1 மைனஸ் 4c2 வரும். ஸோ நமக்கு தெரியும் y dash of 0 வந்து மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் c1 பிளஸ் மைனஸ் 4c2. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் காமனாக போத் சைடு நம்ம கேன்சல் பண்ணோம்னா c1 பிளஸ் 4c2 இஸ் ஈக்குவல் டு 1 வரும். c1 பிளஸ் 4c2 வந்து நமக்கு 1 வரும். இப்போ நமக்கு வந்து c1 பிளஸ் c2 இஸ் ஈக்குவல் டு இடத்துல பாருங்க c1 பிளஸ் c2 வந்து என்ன வரும், y ஆஃப் 0 0 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அதே போல c1 பிளஸ் 4c2 இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டையும் சால்வ் பண்ணணும். சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2 பண்ணோம்னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றேன். 2 minus 1 2 minus 1னா c1 minus c1 0 வந்துடும். அடுத்தது 4c2 minus c2 வந்து 3c2 வரும். ஈக்குவல் டு 1 minus 0 1. இதுல இருந்து எனக்கு c2 என்ன வரும்னா 1 divided by 3. இப்போ நமக்கு c1 plus c2 வந்து 0. இதுல இருந்து c1 equal to minus c2 or c. அப்போ c1 வந்து என்ன வரும்னா minus 1 by 3. c1 and c2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் போங்க. நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் போங்க. அப்போ y நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் y of t is equal to c1 e power minus t plus c2 e power minus 4t. c1 வந்து நமக்கு என்ன வந்துச்சு minus 1 by 3 e power minus t plus c2 வந்து plus 1 by 3 e power minus 4t வந்திருக்கு. இது வந்து காமன். அப்போ வந்து என்னது e power minus 4t u of t minus e power minus 3t sorry e power minus t u of t நமக்கு ஃபைனல் வரும். இதுதான் நம்மளோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸோட ரெஸ்பான்ஸோட ஃபங்க்ஷன் வேல்யூ. இது வந்து நம்ம நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து y f of t. நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹோமோஜினியஸ் ரெஸ்பான்ஸ் பிளஸ் பர்டிகுலர், அதாவது ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் பிளஸ் பர்டிகுலர் சொல்யூஷன் ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஹோமோஜினியஸ் சொல்யூஷன்னா நமக்கு வந்து என்ன வரும்னா இன்புட் வந்து 0ன்னு வச்சு, அதாவது இன்புட் வந்து 0ன்னு வச்சுக்க முடியாது. ஹோமோஜினியஸ் சொல்யூஷன்ல வந்து ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் என்ன வரும்னா d square y of t by dt square plus 5 dy of t by dt plus 4y of t is equal to 0ன்னு வரும். அப்போ நான் இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்னா m ஸ்கொயர் பிளஸ் 5m பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. 4 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன வரும்னா ஃபேக்டர் பண்ணீங்கன்னா 1 into 4 வரும். அப்போ m plus 4 into m plus 1 வரும். அப்போ m வந்து -1 and -4. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனலா ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் வந்து என்ன வரும்னா c1 e power minus t plus c2 e power minus 4t வரும். நெக்ஸ்ட் பர்டிகுலர் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன் பார்த்தோம்னா y p of t
என்ன வரும்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். என்னன்னா d ஸ்கொயர் y ஆஃப் t பை dt ஸ்கொயர் பிளஸ் 5gy ஆஃப் t பை dt பிளஸ் இந்த இடம் வந்து 4y ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு x ஆஃப் t. நம்மளுக்கு தெரியும் x ஆஃப் t வந்து என்னன்னு தெரியும். x ஆஃப் t நம்மளுக்கு கொடுத்தது வந்து u ஆஃப் t யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் that is nothing but 1 for t greater than 0, 0 for t less than 0. இங்க டெஃபினிஷன் வந்து t வந்து greater than 0 தான் தெரிஞ்சிருச்சு. அப்ப பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இப்ப பாருங்க இந்த மாதிரி 1 தெரிஞ்ச கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜெனரலா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது x ஆஃப் t வந்து கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா y p ஆஃப் t வந்து சம் k கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஜெனரல் ப்ரொசீஜர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன வரும்னா d ஸ்கொயர் yp ஆஃப் t பை dt பிளஸ் 5 dyp ஆஃப் t பை dt பிளஸ் yp ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு x ஆஃப் t. பாருங்க நமக்கு தெரியும் yp ஆஃப் t வந்து நமக்கு k. அப்ப d ஸ்கொயர் k பை dt plus 5 dk by dt plus 5 4 இந்த இடத்துல 4 into k is equal to x of வந்து 1 தெரியும். இப்ப பாருங்க கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 0, இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆயிடும். எனக்கு 4k மட்டும் தான் வரும் 1. இப்போ k வந்து 1/4. k வந்து என்னமா 1/4. அப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்கேன் y p of t வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் k ன்னு சொல்லியிருக்கோம். k is 1/4. இப்போ பாருங்க நமக்கு வந்து என்ன வந்துருச்சு இப்போ நேச்சுரல் force response equal to particular homogeneous solution plus particular solution. அப்ப நமக்கு என்ன வரும்னா இங்க yf of t is equal to c1 e power minus t plus c2 e power minus 4t plus 1/4. இதுதான் நமக்கு ஃபைனலா வரும். இப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து என்னன்னு வச்சுக்கணும் 0ன்னு வச்சுக்கணும். அப்போ y dash of 0வையும் 0ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல y of 0வையும் 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ c1 c2 கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் y of 0 கண்டுபிடிங்க. y of 0 போட்டோம்னா t க்கு பதிலா 0 போட்ட அந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் ஆஃப் 0 வந்து 1. அப்போ c1 plus c2 plus 1/4ன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ c1 plus c2 எப்படி எழுதிக்கலாம் -1/4ன்னு எழுதிக்கலாம். அதே போல y dash of 0வும் 0. அப்போ y dash of t கண்டுபிடிச்சோம்னா t பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணா -c1 e power minus t -4 c2 e power minus 4t. கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 0. அதனால அந்த டேர்ம் விட்டுறலாம். இந்த டிஃபரன்ஸ் at t equal to 0க்கு y dash of 0 வந்து 0 தான். அப்போ 0 minus c1 minus 4. ஏன்னா என்ன பண்ண -4c2 t க்கு பதிலா 0 போட்டோம்னா எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் 0 வந்து 1 ஆயிடும். அப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். ஃபைனலா அதை எப்படி எழுதிக்கலாம்னா -c1 is equal to 4c2. அப்போ c1க்கு பதிலா -4c2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க c1 தெரிஞ்சிருச்சு -4c2ன்னு இதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ c1க்கு பதிலா -4c2 போட்டோம்னா பிளஸ் c2 is equal to -1/4. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -4ல 1 போட்டா -3c2 is equal to -1/4. அப்போ இதுல இருந்து c2 நமக்கு என்ன வரும்னா 1/12. கரெக்ட்டுங்களா? அதே போல இதுல இருந்து c1 பாத்தீங்கன்னா c1 is equal to -4 into c2. c2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 12. அப்போ -4 into 1/12. அப்போ c1 வந்து என்னது -1/3ன்னு வரும். ஆர் -4/c2ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். 4/12ன்னு வச்சுக்கிட்டாலும்
இதேதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C1 C2 கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து y forced response y f of t is equal to C1 into அப்போ minus 4 by 12 into e power minus t plus 1 by 12 so minus 4t plus 1 by 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ total response is equal to y of t is nothing but y natural response plus forced response. இப்போ natural response நமக்கு என்ன வந்திருக்குன்னா natural response நமக்கு என்ன வந்திருக்குன்னா 1 by 3 e power minus 4 u of t minus e power 1 by 3 e power minus 4t u of t minus 1 by 3 e power minus t. அதாவது இங்கே நீங்க எப்படி எழுதிக்கலாம் யூனிட் ஸ்டெப் வச்சு minus 4 by 12 e power minus t u of t plus 1 by 12 e power minus 4t u of t plus 1 by 4 u of t எழுதிக்கலாம். ஒன் சைடட், அதாவது நம்ம யூஸ் பண்ற சிக்னல்ஸ் எல்லாமே என்னது கேஷுவல் சிக்னல் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா minus 4 by 12 e power minus t u of t plus 1 by 12 e power minus 4t u of t plus 1 by 4 u of t. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்னா y of t is equal to நம்மளுக்கு e power minus t டேர்ம் எடுத்துப்போம். LCM 12 வேணும். அப்போ வந்து என்னன்னா 1 by 12 போட்டிங்கன்னா இந்த இடத்துல minus 4 e power minus t u of t வரும். அதுபோல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா plus இந்த இடத்துல என்ன இருக்குன்னா minus 4 தான் இருக்கு. இப்போ minus t u of t. அதே போல நெக்ஸ்ட் டைம் வந்து e power minus 4t எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளஸ் அதுலயும் 1 by 12 வந்து நம்ம LCM எடுத்தோம்னா 4 e power minus 4t u of t. இந்த இடத்துலயும் பிளஸ் தான். ஆல்ரெடி LCM வந்து கீழே டினாமினேட்டர் 12 தான் இருக்கு. இப்போ 1 e power minus 14 u of t plus 1 by 4 u of t. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -4 -8 வரும் நமக்கு. அப்போ -8 by 12 e power minus t u of t. இந்த இடத்துல 4 plus 5 1 வந்து 5 வரும். 5 e power minus 4t u of t by 12. இந்த இடத்துல நமக்கு 1 by 4 u of t தான் வரும். பார்த்தீங்கன்னா இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலா y of t என்ன வரும்னா minus 2 by 3 e power minus t u of t plus 5 by 12 e power minus 4t u of t plus 1 by 4 u of t. ஃபைனலா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கீங்க. ஸோ ஃபைனலா நமக்கு வந்து ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிளாசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு LTI சிஸ்டத்தை நம்ம வந்து அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கிற LTI சிஸ்டத்தை நம்ம வந்து இந்த மாதிரி கிளாசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி தனித்தனியா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலா டோட்டல் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்
எல்டிஏ சிஸ்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கிளாசிக்கல் மெத்தட்ல. இதே போல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.